இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சி கிழக்கு களத்தில் இறங்கும் ஸ்டாலின், விஜய் எடுக்கும் அதிரடி முடிவு. தமிழக அரசியலில் இப்போது மீண்டும் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. காரணம், இடைத்தேர்தல் வரவிருக்கும் 6 தொகுதிகள். அதிலும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதி களம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அரசியல் சதுரங்கமாக மாறியிருக்கிறது. இங்கு தாவேக, திமுக, அதிமுக என 3 தரப்பிலும் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் அலசப் போகிறோம். தாவேகவின் உள்ளடி அரசியல். திருச்சி கிழக்கை தங்கள் வசம் வைத்திருக்கும் தாவேக அங்கே யாரை நிறுத்துவது என்பதில் ஒரு பெரும் குழப்பத்தில் இருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் அந்த தொகுதியில் நான் போட்டியிட வேண்டுமென்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அமைச்சரவையில் இடம் கொடுத்தும் திருமாவின் அடுத்தடுத்த கோரிக்கைகளை விஜய் தரப்பு ஏற்க மறுப்பதும், இதனால் விசிகவின் ஆதரவு குறைய வாய்ப்பு இருப்பதும் இப்போது பெரிய விவாதமாகியுள்ளது. அதே சமயம் விஜய் தரப்பில் பாமகவை கூட்டணியில் சேர்க்க ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு ஆதவ் அர்ஜுனா முட்டுக்கட்டை போடுவதால் கூட்டணி விவகாரம் இழுபறியில் இருக்கிறது. விஜய் எடுக்கும் மாஸ்டர் பிளான். இதற்கிடையே தாவேகவின் அதிகார மையத்தில் இருக்கும் புஸ்லி ஆனந்த் மற்றும் ஆலோசகர்கள் ஒரு அதிரடி யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு தலைவரின் தொகுதி. இங்கே கூட்டணியினருக்கோ மாற்று கட்சியினருக்கோ வாய்ப்பு தரக்கூடாது. மக்கள் மன்றத்திலிருந்து நீண்டகால விசுவாசியான சீனியர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் மட்டுமே தொண்டர்களிடையே நம்பிக்கை வரும். இல்லையெனில் திமுக, அதிமுகவின் வலையில் நம் தொண்டர்கள் சிக்கி விடுவார்கள் என்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள். விஜய் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது $1,000,000 கேள்வி. திமுகவின் வியூகம். மறுபக்கம் திமுகவில் KN நேரு ஒரு அதிரடி காயை நகர்த்தியுள்ளார். சட்டமன்றத்திற்கு செல்ல முடியவில்லையே என்ற ஆதங்கம் MK ஸ்டாலின் அவர்களுக்கு இருப்பதை உணர்ந்து, திருச்சி கிழக்கில் நீங்களே போட்டியிடுங்கள் தலைவரே என்று ஸ்டாலினிடமும் துர்கா ஸ்டாலினிடமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இது அன்பின் மகேஷின் வாய்ப்பை தடுக்க நேரு செய்யும் வியூகம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதிமுகவின் மௌனம். இந்த குழப்பங்களுக்கு நடுவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு மிகவும் நிதானமாக இருக்கிறது. தேர்தல் தேதி வரட்டும், தாவேக மற்றும் திமுகவின் நடவடிக்கைகளை கவனித்துவிட்டு நாம் வேட்பாளர்களை நிறுத்தலாமா அல்லது தேர்தலை புறக்கணிக்கலாமா என்று முடிவு செய்வோம் என்ற கணக்குடன் அதிமுக காத்திருக்கிறது. ஆக திருச்சி கிழக்கு தொகுதி என்பது வெறும் இடைத்தேர்தல் களம் மட்டுமல்ல, தமிழக அரசியலில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக மாறியிருக்கிறது. ஸ்டாலின் களமிறங்குவாரா? விஜயின் விசுவாசிக்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது கூட்டணி மாற்றங்கள் நிகழுமா? காத்திருந்து பார்ப்போம். இந்த அரசியல் நிலவரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளுக்கு நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.